வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். துலாம் ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்வது திக்பலம், ஸ்தான பலம் பெறக்கூடிய அமைப்பை அது தருகிறது. அதுவும் அந்த சுக்கிரன் தனக்கு பிடித்த நண்பர் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும், சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார். அந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி எங்கே பார்க்குறார்? 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ஸ்தானத்தின் மீது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, தொழிலை எப்படி வளர்ப்பது, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை களைவது, வேலை சார்ந்த விஷயம், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும். சரி, தன விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிச்சயமாக 2ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக போய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி நீச்சமாகிவிட்டாரே, நமக்கு தனத்தில் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம். ஆனாலும் அந்த சுக்கிரனுடைய பார்வை அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகிறது. அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த வீடு கொடுத்த, அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வருகிறது. அதே சமயத்தில் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகிறது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்ப என்ன நடக்க போகுது? பொருளாதாரத்தில் நிச்சயமாக எந்த குறையும் வரப்போவதில்லை. முதலில் நீச்சம் என்றது என்ன? முதலில் ஒரு குறைகள், ஒரு தியானம், ஒரு தடை கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு பின்னர் அது செயல்படுத்தக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ பணம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வாக்குத்தன்மையும் பலப்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும்? வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அந்த சந்திரன் மாத தொடக்கத்திலேயே தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான எண்ண ஓட்டங்களை கொடுத்து, அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் அங்கே பதிகிறது. அப்போ என்ன? உங்களுடைய நினைப்பெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிலை இருக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை. அப்போ என்ன நடக்க போகுது? தொழில் நன்றாக இருக்க போகிறது. அங்கே செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய்க்கு பிடித்த இடம் என்பது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் திக்பலத்தோட வலிமை பெறுகிறது செவ்வாய். அப்போ என்ன நடக்க போகிறது? தொழில் மேம்பாடு இருக்கும். அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் டல் அடித்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருள்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில், விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஆதாயத்தை தரக்கூடிய, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும். சரி, சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார்? தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட, மூலத்திரிகோண பலம் பெற்று ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துல யார் இருக்கார்? உங்க ராசி அதிபதியே போய் அங்கே அமர்ந்திருக்கார். சுக்கிரன் அங்கே திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் தான் யாரு? வீட்டுக்கு காரக கிரகம் அந்த சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நன்றா இருக்கு. அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அது யாரை பார்க்குறார்? 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறார். அப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா?
இருக்கிறது. விவசாய நிலங்களை வாங்கி கொள்ளலாம், இடம் வாங்கி போடலாம், இடத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இருக்கிறது. அதை வீடு கட்டி அதை வாடகைக்கு விடக்கூடிய வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த மாதம் இருக்கிறது. சரி, வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்கு. ஏன்? சுக்கிரன் தான் அந்த வாகனத்துக்கு காரகன், அவர் 4ஆம் இடத்திலேயே இருக்கிறது. அப்போ வலுப்பெற்று தான் இருக்கிறது. ஒரு சிலர் பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒரு சிலருக்கு பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. இது வரைக்கும் நான் 2 வீலர் தான் போயிட்டு இருந்தேன், பணம் இருக்கிறது, பட் வாங்கக்கூடிய தன்மை வரலையே, இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் என்று என்ன குளறுபடிகளோடு இருந்தவர்கள் இந்த மாதம் வாங்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும். சரி, திருமணம் நடக்குமா? திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 7க்குரியவன் நீச்சமாகி விட்டாரே, திருமணம் அமையுமா, தடைகள் ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நீச்சமானாலும் அங்கே செவ்வாய் அங்கே வலிமை பெற்று தான் இருக்கிறார். சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது. சுக்கிரன் யாரு? கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் யாரை பார்க்குற? செவ்வாயை பார்க்குற. செவ்வாய் தான் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக, அதாவது பாவ கிரகம். 7ஆம் அதிபதி கிரகம் செவ்வாய், கலத்திர காரகன் சுக்கிரன், 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்போ என்ன? தடைகள் நிவர்த்தியாகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சின்ன தடைகளை கொடுத்து, சின்ன தாமதத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்கும். நீச்சமனம் என்ன? முதலில் தியானம், கண்ணை மூடிக்கொண்டிருப்பது, அப்புறம் சுக்கிரனுடைய பார்வை, கண்ணை திறந்து பார்ப்பது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் திடீர் என்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார் 5ஆம் அதிபதி. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்கின்ற தன்மையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது அமைய பெறும். ஏன்னா 5ஆம் அதிபதி குழந்தைக்கு காரகன், காரக ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த 5ஆம் அதிபதி. யாரு? சனி. அவர் வலுப்பெற்று இருக்கார். குழந்தை காரக கிரகம் யாரு? குரு பகவான். குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் அதிபதியும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானாதிபதியும் இருக்கு, லாபஸ்தானாதிபதி இருக்கு, குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். ஸோ அப்போ என்ன? உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாக்கியமாக, உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய சில வழிகள் வேதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்கிற அமைப்பில் இருக்கிறது. சரி, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன? 6ஆம் அதிபதி 8ல் போய் இருக்கும்போது நோயை தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அங்கே ராகு இருக்கார், சர்ப்ப கிரகம் இருக்கார், குருவின் வீட்டில் இருக்கார், குரு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வயிறு, ஜீரணம், ராகுனாலே பாம்பு கிரகம் அல்லவா? அப்போ ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே குருங்கிறது 8க்குரியவன், குழந்தைகள் அல்லவா? அப்போ குழந்தைகளுக்கும் குழந்தைகள் நலன், அதாவது ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சரி, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த துலாம் ராசினருக்கு இருக்கிறதான்னா, இந்த வெளிநாட்டு கிரகம் ராகு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகலாம். குரு 8ல் போயிருக்கார், சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய தன்மை. 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 8ஆம் இடம் வலுப்பெற்று 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்போ கடல் கடந்து செல்லணும்னா இங்கே வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, தொழில் விஷயமாக போக போகிறீங்க, வேலை விஷயமாக போக போகிறீர்கள், அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காக போகிறீர்கள், அல்லது டிராவலுக்காக போகிறீர்கள், சுற்றுலாவுக்காக செல்கிறீர்கள். இப்படி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால்
குரு பகவான், அதாவது குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்காகவும் அல்லது கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு இதிலிருந்து விலக்கு கிடைப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை.